அந்த ட்ரிக்கருடைய பேர், அந்த ட்ரிக்கருடைய டெஃபினிஷன் GOD அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவனால. ஹேப்பன்ஸ். உலகத்தை கடவுள் படைச்சாரு, ரைட்? கடவுளை யார் படைச்சார்? அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய, that means before time, right? So காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார், நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். Coming so mysterious actually. So according to this particular phrase, even before he has created the earth, created the heavens, created space, time, everything, he prepared a way, he prepared a plan for our redemption through Jesus Christ. How is this possible? Can you explain this scientifically? In fact, this particular episode we are going to do that. Dear brothers and sisters, I thank you all for watching this third episode. Sorry, எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனால் டக்குன்ட்டு என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியல. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு 3 வாரம் இருக்கும். பட் ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ணது உடனே ப்ரெசென்ட் பண்ண முடியல அவங்க முன்னாடி. ஒரு விஷயம் நீங்கள் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரு பிரசங்கி அல்ல, ஒரு ப்ரீச்சரும் இல்லை, பைபிளை கரைச்சி குடித்த ஒரு ஆளும் இல்லை. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு தெரிஞ்ச பைபிள் இருக்கிற ரகசியங்கள், இந்த மாதிரி விஷயங்களை பேசணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதனால் சில தவறுகள் அங்கெங்கேயும் இருக்கலாம் ஒருவேளை. பட் ஆனால் அந்த தவறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நான் கடுமையாக முயற்சி எடுத்து பல ரெஃபரன்சஸ் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். பட் ஸ்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது என்னையும் ஊக்குவிக்கும். ஐ வில் ஆல்சோ லேர்ன், ரைட்? ஸோ அதானே, அந்த மியூச்சுவல் லேர்னிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இன்னைக்குடைய செஷன் ஐ வில் ஸ்டார்ட் பை ரீடிங் எ பைபிள் ஃப்ரேஸ். 2 டிமோத்தி 3:14. அதில் எல்லா வசனத்தையும் வாசிக்கல, 1-2 வசனங்கள் அங்கங்கே நான் வாசிக்கிறேன். கடவுளுக்கு ஏற்புடைய பணியாளர், வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. உலக போக்கிலான வீண் பேச்சுகளை விளக்கு, ஏனெனில் அதனால் அவர்கள் மேன்மேலும் இறைப்பற்று அற்றவர்களாவார்கள். அவர்களது போதனை சதை அழுகல் நோய் போன்ற அரித்து தின்றுவிடும். இமேனையும் பிலேத்தையும் இத்தகையோராவர். அப்புறம் இட் கோஸ் ஆன் அண்ட் இதை படிப்போம். ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையோருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். ஓகே. ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனமாற கடவுள் அருள் கூறலாம். அழகையின் விருப்பத்திற்கேற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மன தெளிவு பெறக்கூடும். ஓகேங்களா? என்னுடைய ப்ரோக்ராமுடைய இன்டென்ஷனும் இதுதான். யாரையும் குறை சொல்வதே கிடையாது. பட் எசேக்கியேலில் போட்டிருக்கிற மாதிரி உண்மைகள் உள்ளதுபடி. அப்போது எனக்கு புரிந்தவை நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஆக்சுவலி கடுமையாக ஒர்க் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை உள்ளதுபடி நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். பட் நெவர் எவர் ஐ வில் ட்ரை டு ஹர்ட் எனி ஒன். ஓகேங்களா? அப்போது இன்கேஸ் ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் ஏதாவது அங்கங்கே யாரையார் அஃபண்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா அது ஐ எம் ஆஸ்கிங் சாரி நவ் இட் செல்ஃப். பட் என்னுடைய இன்டென்ஷன் அதல்ல.
அதில் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா, அதில் ஏதாவது நான் சொல்கிறவற்றில் கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யோசிக்கலாம். நான் சொல்கிற கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மேலும் நீங்கள் ஆராயலாம் பைபிள் எடுத்து. சப்போஸ் அது தவறு இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. And with this, we will start our new episode. And the last 2 episodes வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவியல், அந்த சயின்ஸோடைய நெடி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்ட்டு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இந்த எபிசோட்ஸ் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. அண்ட் ஐ பேசிக்கலி பிலாங் டு என்ஜினியரிங் ஆக்சுவலி. ஸோ அந்த சயின்ஸோடைய நெடி கொஞ்சம் கூடுதல் இதுதான் இருந்துச்சு. அண்ட் இந்த எபிசோடும் அப்படி தான் இருக்க போகுது. பிகாஸ் அந்த எபிசோடுடைய பேரே அதே மாதிரி தான். என்னுடைய கருத்தே என்னென்னா, என்னுடைய டார்கெட்டே என்னென்னா, சயின்ஸும் பைபிளும் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து வேறு துருவங்களாக இருக்கிற மாதிரி காட்டுறதை உடச்செறியது தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஆஸ்பெக்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பைபிளை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பைபிளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, பைபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புக்குகளை காட்டிலும் மேலும் கீழும் தரவை ஆராய்ச்சி பண்ணி இதுவரை ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு புக்கு. குறை கண்டுபிடித்திருந்தாலும் அது அவங்களுடைய அழுக்கான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ராங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ராங் பெர்செப்ஷன். அந்த ராங் பெர்செப்ஷன்ஸ் எதுவுமே நின்னது கிடையாது. காலங்காலமாக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அந்த பைபிளை குறை சொல்கிறதுக்கோ, இல்லைன்னா பைபிளை ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிக்கிறதுக்கோ ஆக்சுவலி கடுமையாக முயற்சி செய்துட்டோம். அந்த ஒரு குறைகள் கூட இன்னைக்கு வரைக்கும் நின்னதே கிடையாது. நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க, எதுவுமே காலகாலமாக நின்னதே கிடையாது. எல்லாமே தவிடுபடியாக ஆனதான் நமக்கு தெரியும். Last 2 episodes, in fact the last 2 episodes நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, உலகம் எப்படி உருவாச்சு, இன்ஃபேக்ட் அந்த சயின்டிஃபிக்கலி நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்டும் நம்ம ஆராய்ஞ்சு. ஆக்சுவலி 10⁻⁻43 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் போகுது. உலகம் அந்த பிக் பேங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 10⁻⁻43 செகண்ட்ஸ் வரைக்கும் அவங்களால டிஃபைன் பண்ண முடியுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களால டிஃபைன் பண்ண முடியல. அந்த முடியாத அந்த தருணம் அந்த அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அந்த தருணத்தை நம்ம பைபிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய எவல்யூஷன் இதை பற்றிலாம் பார்த்தோம். சின்ன விஷயங்கள் ஆக்சுவலி எப்போ அந்த ஆக்சிஜனேஷன் உருவாச்சு, எப்போ அந்த ஆக்சுவலி ஜெனசிஸ் 1லேருந்து அந்த 1ஆம் நாள்லேருந்து 7ஆம் நாள் வரைக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எபிசோட போடலாம். But I rushed up actually. The thing is, I wanted to cover everything in a single stroke actually. So எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க ஆக்சுவலி ஒவ்வொரு எபிசோடுமே நல்ல டெப்த்தாட்டு ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம் அதை. இன்றைக்கி நான் தொடங்கின பணியை நான் வந்து இந்த 3ஆவது எபிசோடில் முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்றாந்தது, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எப்படி உருவாக்கப்பட்டது. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு பியாண்ட் அவர் காட் இஸ் பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹேஸ் கிரியேட்டட் எவ்ரிதிங். அது அந்த ஒரு ஆஸ்பெக்ட் டைம் அண்ட் ஸ்பேஸை வச்சு. ஓகேங்களா. ரெண்டாவது ஆஸ்பெக்ட், கடவுள் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற ஒரு பவுண்டரிக்கு வெளியில் அப்பாற்பட்டு இருக்கிறார். பட் எட் ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். பைபிளில் எல்லா இடத்துலையும் இந்த வசனங்கள் இருக்குது. he is very far away but yet he is very closest to us. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்கிறவராயும் பின்ன நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் we are lost in woods ரைட், அங்கேயும் நம்மளுடைய கடவுள் எப்படி க்ளோஸாக இருக்கிறார். how is that possible ரைட்டுங்களா. அப்போ ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், மூவொரு கடவுள், ட்ரினிட்டி. அந்த ட்ரினிட்டியை சயின்டிஃபிக்கலி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு நான் செக் பண்ண போகிறேன். அப்போ 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் விடாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ டு ஸ்டார்ட் வித் அகெயின், வாட் இஸ் ஸ்டேட் ஸ்பேஸ் தியரம் ரைட். ஸ்டேட் ஸ்பேஸ் தியரம்னு நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு வேண்டி, உங்கள் ஸ்க்ரீன்லேயும் அது அப்பியர் ஆகும். எனி யூனிவர்ஸ் தட் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஆவரேஜ் ஹேஸ் எ பிகினிங், implying a causal agent, underline that, a causal agent outside the space and time that creates space, time, matter and energy. இது நான் சொல்லலை, very famous cosmic scientist ப்ரொஃபஸர் போர்டே, விலன்கின் அண்ட் குத், இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண தியரம் இது. ஆக்சுவலி வேர்ல்டு ஃபேமஸ் தியரம். அப்போது நல்லா பாருங்கள், இதனுடைய மீனிங் என்னென்னா ஸ்டேட் ஸ்பேஸ் டைம், இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இந்த பவுண்ட்ரிக்கு
இந்த பவுண்டரி, அதாவது இந்த ஸ்டேட்டும் ஸ்பேஸும் அந்த டைம் அந்த இது இருக்குல்லையா, அந்த பவுண்டரி இருக்குல்லையா, அந்த பவுண்டரிக்கு வெளியில் இருந்து ஒரு காசல் ஏஜென்ட், அதாவது கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க, ட்ரிக்கர்னு சொல்லுவாங்க, ஒரு கிரியா ஊக்கி இருந்து ஆசலரேட் பண்ணால் மட்டும்தான், இல்லைன்னா ட்ரிக்கர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த காசல் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சயின்டிஸ்ட்னால ப்ரூவ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் these people they go on telling இந்த காசல் ஏஜென்ட் நம்ம சயின்ஸ்னால ப்ரூவ் பண்ண முடியல, இது ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் சயின்ஸுக்கு ஒரு 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 பிளாக் மார்க் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த காசல் ஏஜென்ட் என்ன, அந்த ட்ரிக்கர் என்ன அப்படிங்கிறது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. யாருனாலுமே இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த ட்ரிக்கருடைய பேர், அந்த ட்ரிக்கருடைய டெஃபினிஷன் GOD அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்களால. ஹேப்பன்ஸ். இன்ஃபேக்ட் வேறு ஹோலி புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஃபைன்டு காட் எப்படி இருக்கும்னா, எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அப்புறம் டைம் இதனுடைய பவுண்ட்ரிக்கு உள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது வி நேம் தம் ஆஸ் இமினன்ட் காட், ரைட்? அப்போ அந்த இமினன்ட் காடுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஸ்பேஸ், அதாவது அவங்க வந்து இமினன்ட்டுங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா தே வில் பி எவ்ரிவேர். அப்போது மற்ற சமயத்தில் உள்ள அந்த ஹோலி புக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி காமன் தட் தோஸ் காட்ஸ் they existed everywhere, right? So we call them as an imminent god. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காரணம் என்னென்னா, எந்த ஒரு சமயத்திலுமே எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயம் இதில் ஒரு கூர்ந்து கவனிச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய காட் அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் டைமுக்கு உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுற காட் இல்லை, அதுக்கு வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற காட். அப்போது ஸ்டேட் ஸ்பேஸ் அப்புறம் இந்த டைம் இது இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கடந்த அப்பாற்பட்ட ஒரு சர்வ ஆக்சுவலி வல்லமை படைச்ச ஒரு பயங்கர மாபெரும் தெய்வமாக நம்ம கடவுள் இருக்கார். இன்ஃபேக்ட் ஜெனசிஸ் 1:1 நம்ம பார்த்தோம் இல்லையா, in the beginning God created the heavens and the earth இல்லையா. ஹெவன்ஸ்ன்னு சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நல்லா மொத்தமாட்ட. அந்த ஹெவன்ஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு உலகத்தில் இருக்கிற செலஷியல் பாடிஸ் எவ்ரிதிங் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே he created by his word. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் த டைம் ஸ்டேட் ஸ்பேஸ் எல்லாமே அவருடைய வார்த்தைகளால் உருவாகுது. அப்போது he is not bounded by the state space and time, he is beyond it, ரைட்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் டைமோடைய வெளியில் இருக்கிறதுனால he is having his own time. His timeline could be different. His timeline, because he has the capability. Since he is beyond the actual timeline, he can have any number of multiple timelines, and he can have any type of axis. ஓகேங்களா? எனி டைப் ஆஃப் ஆக்சிஸ் ஆன் த டைம்லைன். நம்மளுடைய டைம்லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கோமே, அவருடைய டைம்லைன் கேன் பி பேரலல் டு அவர் டைம்லைன் ஆர் பெர்பெண்டிகுலர் டு அவர் டைம்லைன், ஆர் எல் he has the ability to draw multiple number of timelines. That is the beauty of our God, because he is beyond the state space and time. நம்மளுடைய பவுண்டரிக்கு வெளியில் அவர் இருக்கிறனாலையும் டைமை கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வல்லமை அவர்கிட்ட இருக்கிறதுனாலையும் அவருடைய டைம் லைன் கணிக்க முடியாத, நம்மளுடைய மூளை கெட்டாத கணிக்க முடியாத அளவுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஸ்பேஸ் டைம் பவுண்டரிக்கு வெளியில் அவர் இருக்கிறது நம்ம வந்து பைபிள் ப்ரூவ் பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஹெப்ரூஸ் 11:3. நான் உங்களுக்கு வேண்டி வாசிக்கிறேன். ஹெப்ரூஸ் 11:3, உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கிறோம் இல்லையா. அப்போது இந்த சென்டென்ஸ் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் ஆக்சுவலி. உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாத, தட் மீன்ஸ் அவர் எதை வச்சு உருவாக்கினார், என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின. ஓகேங்களா? So that means something beyond the state space time, he used something to create us. What is that? Nobody knows, right? And இது மாத்திரம் இல்லை, 2 Timothy 1:9 மோஸ்ட் பியூட்டிஃபுல் சென்டென்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கிற சென்டென்ஸ். 2 Timothy 1:9 நான் உங்களுக்கு வேண்டி வாசிக்கிறேன். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய, that means before time, right? ஸோ காலங்களுக்கு முந்திய
தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார், நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். Again, so mysterious actually. So according to this particular phrase, even before he has created the earth, created the heavens, created space, time, everything, he prepared a way, he prepared a plan for our redemption through Jesus Christ. How is this possible? Can you explain this scientifically? In fact, this particular episode we are going to do that, right? இது மாத்திரம் இல்லை, ஒரு ஒன்றோ ரெண்டோ வசனங்கள் கூட வாசிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கூட இன்டெப்த்தில் போகலாம். டைட்டஸ் 1:2, டைட்டஸ் 1:2 இதில் எனக்கு தேவையான சென்டென்ஸ் மட்டும் படிக்கிறேன். இந்நிலை வாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். அதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்சஸ் பெரிய சென்டென்சஸாக இருக்குது. வி ஹேவ் டு ரன் த ஷோ, அதனால் நான் அதை வாசிக்கல. பட் ஆனால் எனக்கு தேவையான ஃப்ரேஸ் இதுதான் ஆக்சுவலி. பொய்க்கூறாத கடவுள் காலங்கள், டைம் தொடங்கும் முன்னாடியே, காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். எதை வாக்களித்தார்? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் வாசிப்போமே. அதை தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலைவாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாய் இருக்கிறேன். இந்நிலை வாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். How interesting is this? How interesting is this? He has promised this verse even before the birth of the time, even before the start of the time. This is what I am trying to say. அப்போ இந்த சயின்ஸில் நம்ம பார்த்த மாதிரி இந்த பவுண்டரிக்கு முன்னாடியே அப்பாற்பட்டவர் கடவுள் இல்லையா? அண்ட் இது மாத்திரம் இல்லைங்க, சாம் 90 இருக்குது. சாம் 90லையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டைமுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறதா போட்டிருக்கோம். ஸோ such a mysterious statement I have just read. அதாவது இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரி உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே, டைமை காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ரெடம்ஷனை இவர் எப்படி பிளான் பண்ண முடியும்? ஏன் பிளான் பண்ண முடியும்னா அவரே ஆல்ஃபா, அவரே ஒமேகா. இந்த ஆல்ஃபா ஒமேகாங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா டைம் லைனில் ஆல்ஃபாங்கிறது ஸ்டார்ட்டும் ஒமேகாங்கிறது எண்டு இதுவும். அப்போது டைம் லைனில் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிற கடவுள். ஹவு இஸ் தட் பாசிபிள் சயின்டிஃபிக்கலி? As I told earlier, he is not traveling in our timeline. He is in separate timeline. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இது டிராயிங்காக நான் உங்களுக்கு வரைச்சி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த டிராயிங்கில் பாருங்கள், நம்ம டைம் லைன் இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து இந்த வழியில் தான் நம்ம டைம் லைன் இருக்குது. காட்ஸ் டைம் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைம் லைனை கடந்து வெளியில் இருக்குது. அப்போ பியாண்ட் அவர் டைம் லைனாக இருக்கிறனால இந்த நம்மளுடைய டைம் லைனை உருவாக்கக்கூடிய அவருக்கு தன்மையும் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஹி ஹேஸ் த பொட்டன்ஷியல் இல்லையா, அப்படி பொட்டன்ஷியல் இருக்கிறனால வெரி ஷூர் ஹீ குட் பி ஹேவிங் some other potentials also, very large potentials also. What kind of potential? His timeline could be infinitely long, and his timeline could be parallel to us, and his timeline could be perpendicular to us also, and his timeline can be multiple lines also. அப்போ multiple டைம் லைன்ஸ் உருவாக்குறதுக்கும் அவருக்கு வல்லம் இருக்கும். we cannot judge it actually because ஸ்டேட் ஸ்பேஸ் டைம் எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு கடவுளால் மல்டிபிள் டைம் லைன்ஸில் ட்ராவல் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளால் தீர்ப்பளிக்க முடியாது. நம்மளால் அது ஒரு தீர்வுக்கு வர முடியாது. So in fact, Bible says God has no beginning and was not created. பட் ரிச்சர்ட் ஹாக்கின், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிச்சர்ட் ஹாக்கின்
அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்க்குறது உண்டு. ஏன்னா ஆக்சுவலி அவர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பயங்கர கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸாக இருக்கும். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பைபிளில் இருந்து ஏதாவது ஒரு சாய்ஸஸ் ஆஃப் சென்டென்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அவர் கேள்வி கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஆங்கிளெல்லாம் யோசிக்க முடியுமான்னு. பைபிள் நம்ம படித்ததோட ஏத்திஸ்ட் ஆகிய ரிச்சர்ட் டாக்கின்ஸ் தான் நிறைய படிச்சிருப்பார் போல இருக்கு. அவர் கேட்குற கேள்வியும் பலரும் கேட்குற கேள்வியும், உலகத்தை கடவுள் படைச்சார், ரைட்? கடவுளை யார் படைச்சார்? நல்ல கொஸ்டின் தான், கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கொஸ்டினுடைய அர்த்தம் என்னென்னா, அவங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த சொல்கிறோம் இல்லையா ஸ்டேட் ஸ்பேஸ் டைம், இதுக்கு உள்ள காடை ஒரு என்டைட்டியாக இது மாதிரி ஒரு பொருளாக அவங்க அசியூம் பண்ணுறதுனால, அந்த டைம் பவுண்டடுக்கு உள்ள அவங்க கடவுளை வைக்கிறதுனால இதை யார் கிரியேட் பண்ணதுன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் இதில் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் படியும் பைபிளில் 2-3 ஃப்ரேசஸும் நான் காமிச்சேன். அவ்வளோ சயின்டிஃபிக்கலி ஸ்டேட் ஸ்பேஸ் தியரம் நான் காமிச்சேன். இட்ஸ் வெரி கிளியர், காட் டஸ் நாட் பிலாங் டு அவர் டைம் லைன், காட் டஸ் நாட் பிலாங் டு அவர் பவுண்டரி.